2006 இந்த வருஷம் தான் அண்டர் 19 காலகட்டத்தில ரோஹித் சர்மா கலக்கின காலம். அத பார்த்த இந்தியன் செலக்டர்ஸ் எல்லாருமே, கண்டிப்பா இந்த பையன இந்தியன் டீம்க்குள்ள கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அப்படியாக 2007 ஜூன் மாசம் அயர்லாந்துக்கு எதிரா நடந்த ஒருதின போட்டியில ரோஹித் சர்மா முதல் முறையா அறிமுகமாகி இருந்தாரு. அந்த சீரிஸ்ல அவருக்கு பெருசா சான்சஸ் எல்லாம் கிடைக்கல. அதுக்கப்புறமா 2007 T20 வேர்ல்ட் கப்ல ஸ்ட்ரெய்ட்டா செலக்ட் செய்யப்படுறாரு ரோஹித் சர்மா. யாருடா இந்த பையன்? சும்மா வந்திருக்கான். டீமுக்கு 11 பேர் தேவ. அதுக்காக டீமுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு சொல்லி தான் எல்லாரும் நெனச்சிருந்தாங்க. ஆனா, அந்த வேர்ல்ட் கப்புடைய ஃபைனல்ல பாகிஸ்தானுக்கு எதிரா இந்தியா ஆடிட்டு இருந்தாங்கல்ல. அவர் உள்ள நுழையும்போது 140 ரன்குள்ளேயே இந்தியா சுருண்டுருவாங்கன்னு சொல்லி தான் எல்லாரும் நெனச்சிருந்தாங்க. ஆனா, ரோஹித் சர்மா அதிரடியா ஆடியிருந்தாரு. ஒரு 6, 2 4ன்னு அடிச்சிருந்தாரு. கடைசி ஓவர்ல கொஞ்சம் கொஞ்சமா ரன்ன தேர்த்தி கொண்டு வந்து இந்தியாவ 157 அப்படிங்கிற ரன்னை எட்ட காரணமா இருந்தாரு. அந்த மேட்ச்ல அவர் 30 ரன்கள 16 பாலுக்கு அடிச்சிருந்தாரு. இந்த குரூஷியலான ரன்ஸால தான் இந்தியா அந்த ஸ்கோர எட்ட முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் ரொம்பவே க்ளோஸா போயி அந்த மேட்ச இந்தியா ஜெயிக்க முடிஞ்சது. அந்த நாக் மூலமா ஒரு பிளேயரா முதல்